தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மின்னல் வேகத்தில் நகர்ந்து கொண்டுட்டு இருக்கு. யாருக்கு மகுடம் அப்படின்ற கேள்விக்கு விடை தேடி அரசியல் கட்சிகள் வியூகம் வகுத்து வரக்கூடிய வேளையில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை துல்லியமாக கணித்த ஏஎன்எஸ் நிறுவனம் தன்னுடைய தற்போதைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கு. இது அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்திருக்குங்க. பிப்ரவரி 7 முதல் மார்ச் 12 வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட இந்த விரிவான ஆய்வின் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சர்வே முடிவுகளின்படி ஆளுங்கட்சியான திமுக தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் ஒருமுறை நிலைநாட்டியிருக்கு. திமுக கூட்டணி 44.9% வாக்குகளை பெறும் அப்படின்னு ஏஎன்எஸ் நிறுவனம் கருத்து கணிப்பில் கூறியிருக்கு. அதே போல அதிமுக பிளஸ் என்டிஏ கூட்டணி 38.5% வாக்குகளை பெறும் அப்படின்னு ஏஎன்எஸ் நிறுவனம் கருத்து கணிப்பில் கூறியிருக்கு. தமிழக வெற்றி கழகம்னு சொல்லக்கூடிய தாவேகா 9.7% வாக்குகளை பெறும் அப்படின்னு ஏஎன்எஸ் நிறுவனம் தன்னுடைய கருத்து கணிப்பில் கூறியிருக்கு. நாம் தமிழர் கட்சியானது 4.8% வாக்குகளை பெறும் அப்படின்னு ஏஎன்எஸ் நிறுவனம் கருத்து கணிப்பில் கூறியுள்ளது. மற்றவை பார்த்தீங்கன்னா 2.1% பெறும் அப்படின்னு ஏஎன்எஸ் நிறுவனம் கருத்து கணிப்பில் கூறியிருக்கு. வாக்கு சதவீதத்தை விடவும் இடங்களை கைப்பற்றுவதில் திமுக கூட்டணி அசுர பலத்தோட முன்னிலையில் வகிச்சிட்டு இருக்கு. தற்போதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கூட்டணியாக ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய நிலை உள்ளது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது திமுக கூட்டணி 180+ இடங்களை வெல்லும். திமுக அதில் தனி பெரும்பான்மையை பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 234 தொகுதிகளில் திமுக குறைந்தது 118 இடங்களை வென்றால் தனியாக ஆட்சி அமைக்கலாம். திமுக அதில் தனி பெரும்பான்மை பெறும் அப்படின்னு இந்த கணிப்பில் கூறப்பட்டிருக்கு. அதிமுக பிளஸ் என்டிஏ கூட்டணி பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தாலுமே கூட இந்த கூட்டணி 54 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்ற முடியும் அப்படின்னு ஏஎன்எஸ் சர்வே தெரிவிச்சிருக்கு. அதே போல் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதிலில் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே மீண்டும் பெரும்பான்மையான ஆதரவுகளானது கிடைத்துள்ளது. அவரது நிர்வாகத்திறன் மற்றும் நலத்திட்டங்கள் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கை அதிகரிப்பதாக கூறப்படுது. இந்த கருத்து கணிப்பில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் தாவேக பெற்றிருக்கக்கூடியது 9.7% வாக்குகள். முதல் தேர்தலிலேயே இரட்டை இலக்கத்தை தொடங்கும் என்ற சதவிகிதம் வரும் நாட்களில் மற்ற கட்சிகளில் வாக்கு வங்கியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல சீமானுடைய நாம் தமிழர் கட்சி தன்னுடைய 4.8% வாக்குகளை மட்டுமே தக்க வைத்துள்ளது. ஏஎன்எஸ் நிறுவனத்தின் கணிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் உதயசூரியன் உதிக்கவே அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனினும் தேர்தல் களம் இன்னும் சூடு பிடிக்க வேண்டி இருப்பதால் எதிர்க்கட்சிகளினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதே இப்போதைய $1 பில்லியன் கேள்வி.